தெய்வ பிள்ளைகளே, இயேசு கிறிஸ்துவின் ஈடினற்ற நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த நாளில் நாம் தானியேலுடைய வாழ்க்கை ஜெயமாய் இருந்ததை குறித்து நாம் தியானிக்க போகிறோம். வேதம் இவ்வாறாக கூறுகிறது, ரோமர் 8வது அதிகாரம் 14ஆம் வசனத்தில், மேலும் எவர்கள் தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவ புத்திரராயிருக்கிறார்கள். நாம் தானியேலுடைய வாழ்க்கையை நாம் கவனித்தோமானால், தானியேல் தேவ ஆவியானவரால் நடத்தப்படுகிற ஒரு மனிதனாக இருந்தார். தானியேல் 6வது அதிகாரம் 28வது வசனம் இவ்வாறாக கூறுகிறது, தரியுவின் ராஜ்யபார காலத்திலும் பெர்ஷியனாகிய கோரேசினுடைய ராஜ்யபார காலத்திலும் தானியேலுடைய காரியம் ஜெயமாய் இருந்தது. தானியேல் ராஜாக்கள் ஆளுகை செய்த அந்த காலங்களில் தானியேலுடைய காரியம் எப்பொழுதுமே ஜெயமாய் இருந்தது. தானியேல் தோற்று போகவே இல்லை. தானியேல் எப்பொழுதுமே ஜெயமாக இருந்தார். அவருடைய காரியம் ஜெயமாய் இருந்தது. ஏனென்றால் தானியேல் தேவ ஆவியானவரால் நடத்தப்படுகிற ஒரு மனிதனாக இருந்தார். தானியேலுடைய வாழ்க்கையை குறித்து சில காரியங்களை நாம் வேதத்தில் நாம் பார்க்க போகிறோம். தானியேல் உலகத்தின் பாவங்களுக்கும் அதன் காரியங்களுக்கும் தன்னை தீட்டுப்படுத்தாதவாறு தீர்மானம் பண்ணினார். முதலாவது காரியம், தானியேல் உலகத்தின் பாவங்களுக்கும் அதன் காரியங்களுக்கும் தன்னை தீட்டுப்படுத்தாதவாறு தீர்மானம் பண்ணினார். தானியேல் 1வது அதிகாரம் வசனங்கள் 6லிருந்து 9 வரை நாம் பார்த்தோமானால், அவர்களுக்குள் யூதா புத்திரராகிய தானியேல், அனனியா, மீஷாவேல், அசரியா என்பவர்கள் இருந்தார்கள். பிரதானிகளின் தலைவன் தானியேலுக்கு பெல் தெசாஸ்தார் என்றும், அனனியாவுக்கு ஷாத்ராக் என்றும், மீஷாவேலுக்கு மேஷாக் என்றும், அசரியாவுக்கு ஆபேத் நேகோ என்றும் பெயரிட்டான். தானியேல் ராஜாவின் போஜனத்தினாலும் அவர் பானம் பண்ணும் திராட்சரசத்தினாலும் தன்னை தீட்டுப்படுத்தலாகாதென்று தன் இருதயத்தில் தீர்மானம் பண்ணிக்கொண்டு தன்னை தீட்டுப்படுத்தாதபடி பிரதானிகளின் தலைவனிடத்தில் வேண்டிக் கொண்டான். தேவன் தானியேலுக்கு பிரதானிகளின் தலைவனிடத்தில் தயவும் இரக்கமும் வரப்பண்ணினார். இங்கு நாம் வேத வார்த்தையை நாம் உற்று கவனித்தோமானால், இங்கு 4 வாலிபர்களை குறித்து வேதம் சொல்லுகிறது. இந்த 4 வாலிபர்களுடைய பெயர்கள் தானியேல், அனனியா, மீஷாவேல், அசரியா. தானியேல், அனனியா, மீஷாவேல், அசரியா. அந்த யூதாவிலிருந்து அடிமைகளாக கொண்டு வரப்பட்ட அந்த வாலிபர்களில் இன்னும் நிறைய பேர் இருந்தார்கள். ஆனால் இங்கு வேத வார்த்தை இந்த 4 வாலிபர்களை குறித்து மாத்திரம் எழுதப்பட்டிருக்கிறது. தானியேல் 1வது அதிகாரத்தை நீங்கள் தியானித்து பார்த்தீர்களானால், யூதாவின் ராஜாவாகிய யோயாக்கீம் அரசாண்ட 3ஆம் வருஷத்திலே நேபுகாத்நேசார் யூதாவை முற்றுகை போட்டு எருசலேமுக்கு வந்து அதை முற்றுகை போட்டான். அங்கிருந்து அடிமைகளாக பாபிலோனுக்கு கொண்டு வரப்படுகிறார்கள். அங்கு அடிமைகளாக கொண்டு வரப்பட்ட அந்த வாலிபர்களில் சில பேர் இருந்தார்கள். ஆனால் வேத வாக்கியம் இந்த 4 பெயர்களை மட்டும் இந்த புஸ்தகத்தில், தானியேல் புஸ்தகத்தில் குறிப்பிடுகிறது. அந்த 4 பேர் தானியேல், அனனியா, மீஷாவேல், அசரியா. ஏன் மற்ற
வாலிபர்களை குறித்து அந்த இடத்தில் இந்த இந்த வேத வாக்கியம் குறிப்பிடப்படவில்லை என்றால், இந்த 4 பேர் மூலமாக தான் அந்த ராஜ்யத்தில் கர்த்தர் தன்னுடைய பராக்கிரமத்தையும் தன்னுடைய மகிமையும் தன்னுடைய வல்லமையும் வெளிப்படுத்தினார். இந்த 4 பேர், இவர்களுடைய பெயர்கள் தானியேல், அனனியா, மீஷாவேல், அசரியா. இவர்களுக்கு முதலாவது அந்த ராஜ்யத்தில் என்ன பண்ணுகிறார்கள் என்றால், அவர்களை மறுபெயரிடுகிறார்கள். அவர்களுக்கு மறுபெயர் இடுகிறார்கள். தானியேலுக்கு பெல்தெஸ்ஸார் என்று தானியேலுக்கு மறுபெயர் இடுகிறார்கள். அனனியாவுக்கு ஷாத்ராக் என்றும், மீஷாவேலுக்கு மேஷாக் என்றும், அசரியாவுக்கு ஆபேத்நேகு என்றும் மறுபெயர் இடுகிறார்கள். இந்த காரியங்களை அவர்கள் செய்யும்போது ஒரு காரியத்தை நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும். ஏன் இவர்கள் மறுபெயர் இடுகிறார்கள்? அவங்களுக்கு முன்பாகவே ஒரு நல்ல பெயர் தானே இருக்கிறது. தானியேல், அனனியா, மீஷாவேல், அசரியா, நல்ல பெயர்கள் தானே. ஏன் மறுபெயர் இடுகிறார்கள்? நீங்கள் உற்று கவனித்தீர்களானால், இங்கு பாபிலோனின் கலாச்சாரங்களை, பாபிலோனுக்கு ஒத்த அந்த வழிமுறைகளை, அந்த பாபிலோனின் கலாச்சாரத்தை இவர்களுக்குள் அவர்கள் அதை புகுக்க அவர்கள் பிரயாசப்படுகிறார்கள். இவர்களுடைய பெயர் தானியேல், அனனியா, மீஷாவேல், அசரியா என்று அவர்களை அந்த பாபிலோன் தேசத்தில் கூப்பிட்டோமானால், அவர்களுக்கு திரும்பவும் அந்த யூதா, அந்த தேவனை குறித்தும் உண்மையான அந்த இஸ்ரவேலின் தேவனை குறித்து இவர்களுக்கு நினைவில் கூட வரக்கூடாது. அந்த யூதா, அந்த தேவனுடைய ஜனங்களின் கலாச்சாரத்தை குறித்து இவர்களுக்கு ஞாபகம் கூட வரக்கூடாது என்றுதான் இவர்களுக்கு முதலாக மறுபெயர் இடுகிறார்கள். இவர்கள் பெயர்களை மாற்றுகிறார்கள். தானியேலுக்கு பெல்தெஸ்ஸார் என்று, அனனியாவுக்கு ஷாத்ராக் என்று, மீஷாவேலுக்கு மேஷாக் என்று, அசரியாவுக்கு ஆபேத்நேகு என்று மறுபெயர் இடுகிறார்கள். அடுத்து என்ன பண்ணுகிறார்கள் என்றால், ராஜாவின் போஜனத்தையும் அவன் பானம் பண்ணும் திராட்சரசத்தையும் இவர்களுக்கு ஒரு பாகத்தை கொடுக்கும்படிக்கு அவர்கள் திட்டம் பண்ணுகிறார்கள். ஆனால் இந்த 4 வாலிபர்களும் தனக்குள் தீர்மானம் பண்றாங்க. ராஜாவின் போஜனத்தினாலும் அவன் பானம் பண்ணுகிற திராட்சை ரசத்தினாலும் நாங்கள் எங்களை தீட்டுப்படுத்த மாட்டோம். நீங்க எங்க பேரை வேணா மாத்தலாம், ஆனா எங்களுடைய கலாச்சாரம், நாங்க தேவனுடைய ஜனங்கள், உன்னதமான தேவனுடைய ஜனங்கள், அவர்கிட்ட இருந்து எங்களை நீங்க பிரிக்க முடியாது. அவரோடு இருக்கிற எங்களுடைய உறவிலிருந்தும் நீங்க பிரிக்க முடியாது. எங்களுடைய தேவனுடைய ஜனங்களின் கலாச்சாரத்திலிருந்து நீங்கள் எங்களை மாற்ற முடியாது. இதுதான் தேவ ஆவியானவர்கள் நடத்தப்படும் பொழுது நம்மளுக்கு நடக்கிற ஒரு காரியம். தேவ ஆவியானவர் நம்மளை தேவனுடைய வழிகள், அவருடைய வழிகளை நடத்துவார். ஸோ இந்த இடத்துல நம்ம பார்க்கிறோம், மற்ற வாலிபர்களை குறித்து ஏன் அந்த இடத்துல எழுதப்படலை? இந்த 4 வாலிபர்கள் குறித்து மாத்திரம் எழுதப்பட்டிருக்குன்னா, அந்த 4 பேரும் தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்படுவதற்கு தீர்மானம் பண்ணினாங்க. தேவனுக்கு முன்பாக உண்மையா இருக்கிறதுக்கு தீர்மானம் பண்ணினாங்க. பாபிலோனின் கலாச்சாரத்தினால தங்களை தீட்டுப்படுத்த மாட்டோம், அதற்கு இடம் கொடுக்க மாட்டோம். நாங்க தேவனுடைய பிள்ளைகள், தேவனுடைய ஜனங்கள், உன்னதமான கர்த்தருடைய ஜனங்கள்.
நீ எங்கள் பேரெல்லாம் மாற்றலாம், ஆனால் எங்களுடைய கலாச்சாரத்தை, நாங்கள் எங்கள் தேவனோடு இருக்கிற உறவை, தேவ ஆவியானவரால் நாங்கள் நடத்தப்படுவதை நீ மாற்ற முடியாது. அதுதான் தீர்மானம். முதலாவது காரியம் தானியேலுடைய வாழ்க்கையில் நம்ம தியானிக்கிறது, தானியேல் உலகத்தின் பாவங்களுக்கும் அதன் காரியங்களுக்கும் தன்னை தீட்டுப்படுத்தாதவாறு தீர்மானம் பண்ணினார். இன்றும் அன்பான தேவ ஜனங்களே, நீங்களும் இந்த தீர்மானத்தை நீங்க எடுக்கணும். பிரதர், அவங்க அந்த மாதிரி உலகத்தோடு ஒத்து அவங்க இருக்கிறார்களே, அது அவங்க இருக்கிறாங்க, அப்ப இது இது தப்பு இல்லை தானே அப்படின்னு சொல்லி நீங்க உங்களுக்கு ஒரு யோசனை வந்துச்சுன்னா, நான் சொல்றேன், தானியேல், அனனியா, மீஷாவேல், அசரியா, இந்த 4 வாலிபர்களும் அங்கே இருந்தப்ப அவங்க கூடயும் சில வாலிபர்கள் இருந்தாங்க. அவங்களும் யூதாவிலிருந்து கொண்டு வரப்பட்டவர்கள் தான், அடிமையாக கொண்டு வரப்பட்டவர்கள் தான். ஆனால் அவங்க உலகத்தோட பாபிலோனின் கலாச்சாரத்தோடு ஒத்து போயிட்டாங்க. ஆனால் இந்த 4 வாலிபர்களும் அவங்க மத்தியில் இருந்தாலும் அவங்க தீர்மானம் பண்ணினாங்க, நாங்கள் தேவனுடைய வழிகளில் தான் நடப்போம், உலகத்திற்கு ஒத்த வேஷம் தரிக்க மாட்டோம், உலகத்தின் பாவங்களுக்கு நாங்கள் விலகி இருப்போம், தேவனுடைய வழிகளை நடத்தும், தேவ ஆவியானவரால் நாங்கள் நடத்தப்படுவோம், அவரோடு இருக்கிற உறவில் நாங்கள் என்று நிலைத்து நிற்போம். அவங்க தீர்மானம் பண்ணினாங்க. நீங்களும் இந்த மாதிரி தீர்மானம் பண்ணணும். நீங்கள் அந்த தீர்மானம் பண்ணும் பொழுது அந்த தீர்மானத்தை நீங்கள் நிறைவேற்ற பரிசுத்த ஆவியானவர் பலத்தை கொடுப்பார். தானியேல் 1வது அதிகாரம் 9வது வசனத்தில் எழுதப்பட்டிருக்கு, தானியேல் தீர்மானம் பண்ணின பொழுது தேவன் தானியேலுக்கு பிரதானிகளின் தலைவனிடத்தில் தயவும் இரக்கமும் வர பண்ணினார். நீங்க தீர்மானம் பண்ணீங்கன்னா, நான் தேவ ஆவியானவரோட நடத்தப்படுவேன், அவரோட உறவுல நினைத்து நிற்பேன், உலகத்திற்கு ஒத்த வேஷம் தரிக்க மாட்டேன், உலகத்தின் பாவங்களுக்கும் உலகத்தின் அந்த நடைமுறைகளுக்கும் நான் விலகி என் தேவனுடைய வழிகளில் நடக்க நான் தீர்மானம் பண்ணுவேன், அவருடைய சித்தத்தில் நடக்க நான் தீர்மானம் பண்ணுவேன், அவரோட இருக்க உறவுல இன்னும் ஆழமா போவேன், அதை என்னைக்கும் நான் விட்டுட மாட்டேன், அந்த தேவனோடு இருக்கிற அந்த உறவை நான் இன்னைக்குமே அசட்டை பண்ண மாட்டேன், அதில் இன்னும் ஆழமாக போவேன் அப்படின்னு நீங்கள் தேவ ஆவியானால் நடத்தப்படுவதற்கு தீர்மானம் பண்ணீங்கன்னா, கர்த்தர் உங்களுக்கு பலன் தருவார். அந்த தீர்மானத்தை நிறைவேற்ற பரிசுத்த ஆவியானவர் பலன் தருவார். உங்களோட வாழ்க்கை ஜெயமாக இருக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நாம் 2வது காரியத்தை பார்க்க போகிறோம் தானியேலுடைய வாழ்க்கையிலிருந்து. தானியேலுக்கு சில நண்பர்கள் இருந்தாங்க. அவங்க எப்படிப்பட்ட நண்பர்களாக இருந்தாங்கன்னா, தேவனுடைய ராஜ்யத்தை குறித்தும் பக்தி வைராக்கியம், தேவனுடைய ராஜ்யத்தை குறித்தும் தேவனுடைய காரியங்களை குறித்தும் பக்தி வைராக்கியம் உள்ள நண்பர்கள் தானியேலுக்கு இருந்தாங்க. நாம் தானியேல் 3ஆம் அதிகாரத்தில் நம்ம பார்க்கிறோம், நேபுகாத்நேசார் என்ன பண்ணுறாரு, ஒரு பொற்சிலையை, அந்த ராஜா நேபுகாத்நேசார் ஒரு பெருசிலையை அந்த இடத்துல கட்டி அந்த பொற்சிலையை வைத்து எல்லா ஜனங்களும், எல்லா கீத வாத்தியங்களும் வாசிக்கும் பொழுது அந்த தேசத்தில் இருக்கிற, ராஜ்யத்தில் இருக்கிற எல்லா ஜனங்களும் அந்த பொற்சிலையை பணிந்து கொள்ளணும் அப்படின்னு சொல்லி ஒரு கட்டளையை பிறப்பிக்கிறார். அங்கு பார்க்கிறோம், இந்த வாலிபர்களை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. ஷாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ, அனனியா, மீஷாவேல், அசரியா, அவர்களுடைய பேர் தான் ஷாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோன்னு மறு பெயரிடப்பட்டது. ஸோ அவங்களை குறித்து எழுதப்பட்டிருக்கு தானியேல் 3ஆம் அதிகாரத்தில். இந்த 3 வாலிபர்களை குறித்து எழுதப்பட்டிருக்கு. இவங்க ராஜாவின்
கட்டளைக்கு அவர்கள் பணியவில்லை. அந்த பொற்சிலையை நாங்கள் வணங்க மாட்டோம்னு அவங்க நிற்கிறாங்க. இவர்கள் தானியேலுடைய நண்பர்கள். தானியேல் 3வது அதிகாரம் 17வது வசனம் 18வது வசனம் இவ்வாறாக கூறுகிறது: நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராய் இருக்கிறார். அவர் எரிகிற அக்கினி சூளைக்கும் ராஜாவாகிய உம்முடைய கைக்கும் நீங்களாக்கி விடுவிப்பார். விடுவிக்காமற் போனாலும் நாங்கள் உம்முடைய தேவர்களுக்கு ஆராதனை செலுத்துவதும் இல்லை, நீர் நிறுத்தின பொற்சிலையை பணிந்து கொள்வதும் இல்லை என்கிறது ராஜாவாகிய உமக்கு தெரிந்திருக்க கடவது என்றார்கள். இந்த இடத்துல தானியேலுடைய நண்பர்களை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. தானியேலுடைய நண்பர்கள் தேவனுடைய ராஜ்யத்தை குறித்தும் தேவனை குறித்தும் பக்தி வைராக்கியம் உடையவராக இருந்தார்கள். அவர்கள் அசைக்கப்படாதவர்களாக இருந்தார்கள். அவர்கள் எவ்வளவு தைரியமாக ராஜாவுக்கு முன்பாக சொல்றாங்க பாருங்க, எங்கள் தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராக இருக்கிறார். நாங்கள் உன்னுடைய தேவர்களுக்கு நாங்கள் ஆராதனை செய்ய மாட்டோம் என்பது ராஜாவாகி உமக்கு தெரிந்திருக்க கடவுது என்று சொல்றாங்க. அப்ப அப்படிப்பட்ட தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து தேவன் மேல அந்த பக்தி வைராக்கியம், அசைக்கவே முடியாது அந்த மாதிரி தேவன் மேல ஒரு அன்பு, அந்த ஆழமான அந்த பக்தி வைராக்கியம் அன்பு, அப்படிப்பட்டவர்களாக தான் தானியேலுடைய நண்பர்கள் இருந்தாங்க. ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட நண்பர்கள் தான் இருந்தாங்க. தானியேல் 2வது அதிகாரத்தில் எடுத்து வாசிச்சிங்கன்னா, நேபுகாத்நேச்சாருக்கு அந்த கனவு வரும் பொழுது பாபிலோனில் தேசத்தில் உள்ள எல்லா ஞானிகளையும் அழிக்கும்படிக்கு கட்டளையை நேபுகாத்நேச்சார் கொடுத்துடுறாரு. அப்போ தானியேல் என்ன பண்ணுறாரு, ஒரு கால அவகாசத்தை கேட்டு நான் உங்களுக்கு இதை வியாக்கியானம் பண்ணுறேன்னு சொல்லி கால அவகாசத்தை கேட்டுட்டு வீட்டுக்கு வந்தோன்னே என்ன சொல்கிறாரு, அவங்க தங்கியிருந்த இடத்துக்கு வந்தோடனே தங்களுடைய நண்பர்கள் சாத்ராக், மேஷாக், அபேத்நேகோ, அனனியா, மீஷாவேல், அசரியா அவர்கிட்ட என்ன சொல்கிறாரு, நம்ம இந்த காரியம் வெளிப்படும்படிக்கு நம்ம செபிப்போன்றார். அப்போ தானியேலோட நண்பர்கள் எப்படிப்பட்டவர்களாக இருந்திருக்காங்க, தேவ ஆவியான நடத்தப்படுகிறவர்களாக இருந்தாங்க. தேவ ராஜ்யத்தை குறித்தும் தேவனை குறித்தும் பக்தி வைராக்கியம் மிகுந்த அன்பு உடையவர்களா, தேவன் மேல மிகுந்த அன்பு உடையவர்களாக இருந்தாங்க. அசைக்கப்படாதவர்களாக இருந்தாங்க. அந்த விசுவாசத்தில் அசைக்கப்படலை. விசுவாசத்தில் நின்னாங்க, அவங்க அசைக்கப்படலை. ஸோ கர்த்தர் அவர்களை விடுவிச்சார். எப்படி விடுவிச்சாருன்னா, அந்த ராஜாவுக்கு முன்பாகவே எந்த ராஜா அந்த அக்னி சூளைய 7 மடங்கா அதிகமாக்கி அவர்களை ஷாத்ராக், மேஷாக், அபேத்நேகோ அந்த அக்னி சூளைகளை போட்டானோ, அந்த ராஜா பார்க்கும்படிக்கு, நீ ராஜாவே நீ போட்டது இந்த 3 பேர்த்த இல்லை, இவர்கள் கூட நான் நிற்கிறேன்னு ஆண்டவர் அங்கே நின்னாரு. 3 பேர் அக்னி ஜுவாலையில் நடக்கல, 4வதா அங்க தேவன் தம்முடைய தூதனை அனுப்பினார். 4வதா அந்த அக்னி சூளையில 4வதா ஷாத்ராக், மேஷாக், அபேத்நேகோட சேர்ந்து தேவனுடைய அல்லேலூயா, தேவன் நான் அவங்க கூட நிக்கிறேன்றதை காமிச்சார். அதை ஏன் பார்க்கும்படி செஞ்சார் தெரியுமா? நேபுகாத்நேச்சார் கண்ணால பார்க்கும்படி செஞ்சார்ல. அந்த அக்னி ஜுவாலைக்குள்ள அவங்கள அப்படியே வெளியே கொண்டு வந்திருக்கலாம். ஆனால் அந்த 4 பேரா நிற்கிற மாதிரி, தட் இஸ் ஷாத்ராக், மேஷாக், அபேத்நேகோ அவங்களோட சேர்ந்து தேவன் கூட நிற்கிறத நேபுகாத்நேச்சாரும் அவங்க ஜனங்களும் பார்க்கும்படி, கண்களால் பார்க்கும்படி செஞ்சார்ல. அதுதான் ஏன் அப்படின்னா, நான் உன் கூட இருக்கிறத ஜனங்கள் பார்க்கும்படி செய்வேன். நீங்க தேவ ஆவியானால் நடத்தப்படுவதற்கு உங்களை ஒப்பு கொடுக்கும் பொழுது
இந்த மாதிரி நண்பர்களை வைத்திருக்கணும் நம்ம கூட. தானியேல் வைத்திருந்த மாதிரி தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து, தேவனை குறித்து பக்தி வைராக்கியம் உள்ள, தேவன் மேல அளவற்ற அன்பு, அசைக்கப்படவே முடியாது அப்படிப்பட்ட விசுவாசம் உள்ள இந்த மாதிரி நண்பர்களை நம்ம வைத்திருக்கணும். அந்த இடத்துல தேவன் அவங்க கூட நிற்கிறத ஜனங்கள் பார்க்கும்படி செய்தார். வேதம் இப்படி சொல்லப்படுகிறது. தானியேல் 3வது அதிகாரம் 27வது வசனத்துல, தேசாதிபதிகளும் அதிகாரிகளும் தலைவரும் ராஜாவின் மந்திரிகளும் கூடி வந்து அந்த புருஷருடைய சரீரங்களின் மேல் அக்கினி பலன் செய்யாமலும் அவளுடைய தலைமயிர் கருகாமலும் அவளுடைய சால்வைகள் சேதப்படாமலும் அக்கினியின் மனம் அவர்களிடத்தில் வீசாமலும் இருந்ததை கண்டார்கள். ஸோ அந்த மாதிரி அவங்க கூட இருக்கிறத கர்த்தர் காட்டுவார். ஜனங்கள் பார்ப்பாங்க, அவங்க சுற்றி உள்ளவங்கெல்லாம் பார்ப்பாங்க, இவங்க கூட கர்த்தர் இருக்கிறார் அப்படின்னு பார்ப்பாங்க. அந்த 4வது நபராக கர்த்தர் அந்த அக்கினி ஜுவாலைக்குள்ள சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ கூட நின்னாரு. கர்த்தர் நிற்கும் பொழுது அந்த அக்கினி ஜுவாலை அவர்களை பற்றாது. இன்று அன்பான தேவ ஜனங்களை, இப்படிப்பட்ட நண்பர்களை நாம் வைத்திருக்க வேண்டும். இப்படிப்பட்ட நண்பர்களை நாம் வைத்திருக்கோம். இப்படிப்பட்ட நண்பர்களை தான் தானியேல் வைத்திருந்தார். இப்படிப்பட்ட நண்பர்களோடு தான் தானியேல் தினமும் பேசிக்கிட்டு இருந்தார். தேவனுடைய ராஜ்யத்தின் மேல் பக்தி வைராக்கியம் உள்ள, தேவன் மேல் அளவற்ற அன்புடைய, அவருடைய விசுவாசத்தினால் நிரம்பி அசைக்கப்படாத நல்ல நண்பர்கள். இப்படிப்பட்ட நண்பர்களை நம்ம வைத்திருக்கணும். இப்படிப்பட்டவர்களோட தினமும் நம்ம பேசி, கர்த்தருடைய காரியங்களை குறித்து பேசி, தேவனுடைய வார்த்தைகளை குறித்து தியானித்து, ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளருவதற்குரிய காரியங்களை நம்ம பேசி, ஒன்றாக ஜெபித்து ஆராதித்து, இந்த மாதிரி ஒரு ஐக்கியம் இருக்கணும். அப்படிப்பட்ட நண்பர்களை நம்ம வைத்திருக்கணும். தானியேல் அப்படிப்பட்ட நண்பர்களை தான் வைச்சிருந்தார். 2வது காரியம், தானியேல் தேவனுடைய ராஜ்யத்திற்கு, தேவனை குறித்து பக்தி வைராக்கியம் உள்ள, தேவன் மேல ஆழமான அன்புள்ள, விசுவாசத்தினால் நிரப்பப்பட்டு அசைக்கப்பட முடியாத மாதிரி இருந்த நண்பர்களை வைத்திருந்தார். ஹல்லேலூயா. இன்றும் நீங்க அப்படிப்பட்ட நண்பர்களை கூட வைத்திருக்க நீங்க தீர்மானம் பண்ணுங்க. கர்த்தர் உங்களுக்கு ஜெயத்தை கொடுப்பார். ஹல்லேலூயா. 3வது காரியம், தானியேல் இடைவிடாமல் தேவனை ஆராதித்து, தேவனுக்கு நன்றி சொல்லி தேவனை சேவிக்கிறவராக இருந்தார். தானியேல் இடைவிடாமல் தேவனை ஆராதித்து, தேவனுக்கு நன்றி சொல்லி தேவனை சேவிக்கிறவராக இருந்தார். தானியேல் 6வது அதிகாரம் 10வது வசனத்தை நம்ம பார்க்கிறோம். தானியேலோ என்றால் அந்த பத்திரத்துக்கு கையெழுத்திட்டு வைக்கப்பட்டது என்று அறிந்த போதிலும் தன் வீட்டுக்குள்ளே போய் தன் மேல் அறையிலே எருசலேமுக்கு நேராக பலகணிகள் திறந்திருக்க அங்கே தான் முன் செய்து வந்தபடி தினம் 3 வேளையும் தன் தேவனுக்கு முன்பாக முழங்காற்படியிட்டு ஜெபம் பண்ணி ஸ்தோத்திரம் செலுத்தினான். பார்க்கிறோம், இங்கு ஒரு கட்டளை பிறப்பிக்கப்படுகிறது. ராஜாவை தவிர வேற யாரையும் நீங்க நோக்கி விண்ணப்பம் பண்ணக்கூடாதுன்னு ஒரு கட்டளை. அதை மீறினா சிங்கக்கெபியில போடப்படுவீர்கள்னு கட்டளை பிறப்பிக்கப்பட்டுச்சு. இதை தெரிஞ்சிருந்தோம், அங்கதான் போட்டிருக்கு. தானியேல் இந்த பத்திரத்துக்கு கையெழுத்திடப்பட்டிருக்குன்னு தெரிஞ்சிருந்தோம், எப்பொழுதும் அவர் பண்ணுகிற மாதிரி தன்னுடைய ஜெப அறையில போய் 3 வேளையும் ஜெபித்தாரு. இடைவிடாமல் விண்ணப்பம் பண்ணினார். இடைவிடாமல் கர்த்தருடைய முகத்தை நோக்கி நன்றி சொல்லி விண்ணப்பம் பண்ணினார், ஜெபித்தார். தானியேல் 6வது அதிகாரத்தில் நாம் தியானிக்கும் பொழுது தானியேலை சிங்கக்கெபியில் அவங்க போட்டுறாங்க.
தானியேலை கர்த்தர் விடுவிக்கிறாரு. அடுத்த நாள் காலையில் ராஜா தானியேல்கிட்ட ஒரு வார்த்தையை சொல்கிறாரு. என்ன வார்த்தை என்றால், தானியேல் 6வது அதிகாரம் 19வது வசனத்திலிருந்து 22வது வசனத்தை நாம் தியானிக்கும் பொழுது, அங்கு ராஜா சொல்றாரு, நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் உன்னை சிங்கங்களுக்கு தப்புவிக்க வல்லவராய் இருந்தாரா என்று தானியேலை கேட்டான். அப்பொழுது தானியேல், ராஜாவே நீர் வாழ்க, சிங்கங்கள் என்னை சேதப்படுத்தாத படிக்கு தேவன் தம்முடைய தூதனை அனுப்பி அவைகளின் வாயை கட்டி போட்டார். ராஜாவுக்கு தெரிஞ்சிருக்கு, தானியேல் நம்ம என்னதான் கட்டளை போட்டாலும் தானியேல் அவருடைய தேவனை இடைவிடாமல் ஆராதிக்கிற ஒரு மனிதன், இடைவிடாமல் அவருடைய முகத்தை நோக்கி பார்த்து விண்ணப்பம் பண்ணுகிற ஒரு மனிதன் சொல்லி ராஜாவுக்கு நன்றாகவே தெரிந்திருந்தது. ஹல்லேலூயா. தானியேல் அப்படிப்பட்ட மனிதன், இடைவிடாமல் தேவனை நோக்கி பார்த்து ஆராதிக்கிற ஒரு மனிதன். சூழ்நிலை எப்படி இருந்தாலும் சரி, நான் என் தேவனோடு இருக்கிற உறவுல நிலைத்திருப்பேன், என் தேவனை நோக்கி இடைவிடாமல் ஆராதிப்பேன், தேவனை நோக்கி இடைவிடாமல் நான் விண்ணப்பம் பண்ணுவேன், நான் தேவனை எப்பொழுதும் தேடுவேன். அப்படிப்பட்ட மனிதன் தானியேல். அவ்வளவு அன்பு தானியேலுக்கு கர்த்தர் மேல. இடைவிடாமல் ஆராதிக்கிற தானியேல், இடைவிடாமல் விண்ணப்பம் பண்ணுகிற தானியேல், இடைவிடாமல் ஜெபிக்கிற தானியேல். அதான் ராஜா சொல்றாரு, நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற தேவன் உன்னை தப்புவித்தாரா? இன்று நான் சொல்லுகிறேன், உங்களை சுற்றி என்ன சூழ்நிலைகள் இருந்தாலும் சரி, சிங்கங்கள் முன்பாக நிற்கிறது போல, உங்களை பச்சைக்க சிங்கங்கள் முன்பாக நிற்கிறது போல இருந்தாலும் சரி, நீங்கள் இடைவிடாமல் ஆராதிக்கிற உங்கள் தேவன் உங்களை தப்புவிப்பார். சிங்கங்களின் வாய்களை கட்டி போட்டு கர்த்தர் உங்களை இந்த சூழ்நிலையிலிருந்து விடுவிப்பார். இன்னைக்கு தீர்மானம் பண்ணுங்க, உங்களுக்கு ஒரு ஜெப நேரத்தை ஒதுக்குங்க. தானியேலுடைய வாழ்க்கையில பார்க்கும் பொழுது அவருக்கு ஒரு ஜெப நேரம், அந்த 3 வேளையும் அந்த ஜெபிக்கிற அந்த ஒரு ஜெப நேரம் இருந்தது. 3 வேளையும் அந்த தேவனை நோக்கி பார்த்து அவருடைய பிரசன்னத்தை தேடுகிற, அவருடைய முகத்தை தேடுகிற, ஆராதிக்கிற ஒரு நேரம் இருந்தது. இன்றும் அன்பான தேவ ஜனங்களே, நீங்க அப்படி ஒரு நேரத்தை ஒதுக்கணும் கர்த்தருக்கு, அவரை தேடுவதற்கு. நீங்க அப்படிப்பட்ட நேரத்தை ஒதுக்கணும். அதே போல குடும்பத்திலும் சேர்ந்து எல்லோரும் சேர்ந்து ஜெபிக்க, ஆராதிக்கிற, வேதத்தை தியானிக்கிற ஒரு நேரமும் இருக்க வேண்டும். இடைவிடாமல் ஆராதிக்கிற தேவன் உங்களை தப்புவிப்பார். எல்லா சூழ்நிலையிலிருந்து தப்புவிப்பார். சிங்கங்களின் வாய்களை கட்டி போட்டு சூழ்நிலைகள் எல்லாம் மாற்றி, சத்துருவின் சதித்திட்டங்களை எல்லாம் அவமாக்கி கர்த்தர் உங்களை தப்புவிப்பார். நிச்சயமாக தப்புவிப்பார். தானியேலுக்கு சிங்கங்கள் தானியேலை சேதப்படுத்தலை. தம்முடைய தூதனை கர்த்தர் அனுப்பி சிங்கங்களின் வாய்களை கட்டி போட்டு தானியேலை விடுவித்து தானியேலை உயர்த்தினார். உங்களுடைய சூழ்நிலை இப்படி மாறும். 3வது காரியம், தானியேல் இடைவிடாமல் தேவனுக்கு நன்றி சொல்லி ஆராதிச்சு விண்ணப்பம் பண்ணுகிற, ஜெபிக்கிற, தேவனுடைய பிரச்சனத்தை தேடுகிற ஒரு மனிதனாக இருந்தார். இன்றைக்கும் நீங்க இந்த தீர்மானத்தை எடுங்க. நான் ஒரு நேரத்தை ஒதுக்கி ஜெபிப்பேன், தேவனை ஆராதிப்பேன், தேவனுடைய வார்த்தையை தியானிப்பேன் என்று சொல்லி நீங்களும் உங்கள் குடும்பத்தாரோடு சேர்ந்து ஒரு நேரத்தை ஒதுக்குங்க. கர்த்தர் ஜெயத்தை கொடுப்பார். வேல்ஸ் என்ற இடத்தில் உலகத்தில் 1904
ஆண்டிலிருந்து 1905ஆம் ஆண்டில் ஒரு எழுப்புதல் வந்தது. அந்த எழுப்புதலில் இவன் ராபர்ட்ஸ் அப்படின்னு ஒருத்தர், அந்த இளைஞர், அவர் நிலக்கரி பணியாளர், நிலக்கரி சுரங்கங்களில் வேலை பார்க்குற ஒரு பணியாளர். அவர் 10 வருஷம் அந்த வேல்ஸ் அந்த அந்த இடத்துல, அந்த தேசத்தில் ஒரு பெரிய எழுப்புதல் வரணும்னு 10 வருஷம் அந்த நிலக்கரி பணியாளர் ஜெபம் பண்ணியிருக்கார். அந்த ஜெபத்தை கர்த்தர், அந்த விண்ணப்பத்தை கேட்டு அங்கே ஒரு பெரிய எழுப்புதல் அந்த தேசத்தில் வந்துச்சு. 1904, 1905 ஆண்டுகளில் 1,00,000 பேர் அந்த வருடம் ரட்சிக்கப்பட்டாங்க. 1,00,000 பேர் தங்களுடைய வாழ்க்கையை இயேசுவுக்கு கொடுத்தாங்க. பெரிய ரட்சிப்பு வந்தது. அங்கே இருந்த பார்கள், மதுபான கூடங்கள் மூடப்பட்டது. குற்றங்கள் எல்லாம் குறைஞ்சிச்சு. நீதிமன்றங்கள் எல்லாம் வெறிச்சோடி இருந்தது. இந்த எழுப்புதல் இங்கிலாந்து, அமெரிக்கா, கொரியா, இந்தியா வர ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துச்சு. ஒரு நிலக்கரி சுரங்கத்தில் அந்த இளைஞன் 10 வருஷமா அந்த தேசத்துக்காக ஜெபித்திருக்காரு. அந்த எழுப்புதலுக்காக ஜெபித்திருக்காரு. கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணியிருக்காரு. அந்த இளைஞன் பண்ண அந்த விண்ணப்பத்தை கர்த்தர் கேட்டு அந்த தேசத்தில் ஒரு பெரிய எழுப்புதல், அந்த தேசத்திலிருந்து அந்த எழுப்புதலின் தாக்கம் அநேக தேசங்களுக்கு அந்த எழுப்புதலின் தாக்கம் போகும்படிக்கு கர்த்தர் செய்தார். இன்று அன்பான தேவ ஜனங்களே, கர்த்தர் நீங்கள் தேசத்துக்காக பண்ணுகிற அந்த விண்ணப்பங்களை அவர் கேட்கிறவராக இருக்கிறார். இன்று நீங்கள் இப்படி அந்த இளைஞன் ஜெபித்த பொழுது அங்கே எப்படி அந்த தேசத்துலேயும் ஒரு பெரிய எழுப்புதல், உலகத்திலையும் பெரிய எழுப்புதல், எப்படி அந்த தாக்கம் இருந்ததோ அந்த மாதிரி பரிசுத்த ஆவியானவர் உங்களுடைய ஜெபத்தை கேட்டு, உங்களுடைய விண்ணப்பத்தை கேட்டும் தேசத்தில் ஒரு பெரிய எழுப்புதலை கர்த்தர் வர பண்ணுவார். ஜனங்கள் திரளாய் ரட்சிக்கப்படுவாங்க. 1,00,000 ஜனங்கள் ஒரு வருஷத்தில் அங்கே ரட்சிக்கப்பட்டாங்க, ரட்சிப்பில் வந்தாங்க. அந்த மாதிரி திரளாய் ஆத்துமாக்கள் தேவனுடைய ராஜ்யத்துக்கு சேர்க்கப்படுவாங்க. நீங்கள் விண்ணப்பம் பண்ணும்பொழுது கர்த்தர் கிரியை செய்வார். தேசத்துக்காக நீங்கள் விண்ணப்பம் பண்ணணும், ஜெபிக்கணும். அல்லேலூயா, நீங்கள் ஜெபிக்கணும். உங்கள் ஜெபத்தை கர்த்தர் கனப்படுத்தி தேசத்தில் எழுப்புதல் அனுப்புவார். திரளாய் ஜனங்கள் ரட்சிப்பில் வருவாங்க. எல்லா பிசாசின் கிரியைகளும் அழியும். தேசத்தில் தேவனுடைய ராஜ்யம் ஸ்தாபிக்கப்படும். அல்லேலூயா. நான்காவது ஒரு காரியத்தை நான்காவது ஒரு காரியத்தை நம்ம பார்க்க போகிறோம் தானியேலுடைய வாழ்க்கையில். தானியேல் தேவனுக்கு முன்பாகவும் மனிதருக்கு முன்பாகவும் உண்மை உள்ளவராக இருந்தார். தானியேல் தேவனுக்கு முன்பாக மனிதர்களுக்கு முன்பாக உண்மை உள்ளவராக காணப்பட்டார். தானியேல் 2வது அதிகாரம் 48வது வசனத்தில் வேதம் இவ்வாறாக சொல்லுகிறது: பின்பு ராஜா தானியேலை பெரியவனாக்கி அவனுக்கு அநேக சிறந்த வெகுமதிகளை கொடுத்து அவனை பாபிலோன் மாகாணம் முழுதுக்கும் அதிபதியாகவும் சகல ஞானிகளின் மேலும் பிரதான அதிகாரியாகவும் நியமித்தான். தானியேல் 6வது அதிகாரம் 4வது வசனத்தில் எழுதப்பட்டது: அப்பொழுது பிரதானிகளும் தேசாதிபதிகளும் ராஜ்யத்தின் விசாரிப்பிலே தானியேலை குற்றப்படுத்தும்படி முகாந்தரம் தேடினார்கள். ஆனாலும் ஒரு முகாந்தரத்தையும் குற்றத்தையும் கண்டுபிடிக்க அவர்களால் கூடாதிருந்தது. அவன் உண்மை உள்ளவனாய் இருந்தபடியால் அவன் மேல் சுமத்த யாதொரு குற்றமும் குறைவும் காணப்படவில்லை. தானியேல் ராஜா உயர்த்தி வைத்திருந்தார். தானியேல் ராஜா உயர் அதிகாரியாக உயர்வுகளை கொடுத்து வைத்திருந்தார். அல்லது சகல ஞானிகள் மேலும் பிரதான அதிகாரியா தானியேலை வச்சிருந்தார்.
இதனால் பொறாமைப்பட்டு அந்த மற்ற பிரதானிகள், மற்ற தேசாதிபதிகள்லாம் தானியலை குற்றப்படுத்தணும்னு சொல்லி, அவன் ஏதாச்சும் குற்றப்படுத்த முடியுமா அவரை அப்படின்னு சொல்லி காரியங்களை தேட ஆரம்பித்தாங்க. ஆனால் அவர்களால் ஒரு முகாந்திரத்தையும் குற்றத்தையும் கண்டுபிடிக்க அவர்களால் கூடாது இருந்தது. அப்படி தேவனுக்கு முன்பாகவும் மனிதர்களுக்கு முன்பாகவும் தானியேல் உண்மையாக இருந்தார். தானியேல் வாழ்க்கையில் பார்க்கிறோம், தேவ ஆவியானவரால் நீங்கள் நடத்தப்படும் போது ஆவியானவர் உங்களுக்கு தேவனுக்கு முன்பாக மனிதர்களுக்கு முன்பாக உண்மையாக இருக்கும்படிக்கு உங்களுக்கு கிருபைகளை தருவார். நீங்கள் ஒரு தீர்மானம் பண்ணணும். என்னை நீங்கள் எவ்வளோ உயரத்தில் ஆண்டவரை நீங்கள் எவ்வளோ உயரத்தில் நீங்கள் கொண்டு போய் வச்சாலும், என்னை நீங்கள் ராஜாவாகவே உயர்த்தினாலும், ஒரு தேசத்துக்கு ராஜாவாகவே உயர்த்தினாலும், நான் உங்களுக்கு உண்மையாக இருப்பேன். எந்த உயரத்தில் வச்சாலும் நான் உங்களுக்கு உண்மையாக இருப்பேன். நீங்கள் எனக்கு கொடுத்த அந்த வேலையில் நான் உண்மையாக இருப்பேன். உங்களுக்கு உண்மையாக இருப்பேன், மனிதர்களுக்கு முன்பாகவும் உண்மையாக இருப்பேன். நான் செய்கிற எல்லா காரியங்களிலும் உண்மையாக இருப்பேன். நான் செய்கிற வழிகளில், வேலைகளில் எல்லாவற்றிலும் உண்மையாக இருப்பேன் அப்படின்னு ஒரு தீர்மானம் பண்ணுங்க. அந்த தீர்மானத்தை நிறைவேற்ற பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு உதவி செய்வார். தானியேல் அவ்வளோ பெரிய அதிகாரியாக இருந்தோம். தானியேல் கீழே நிறையா பேர் தானியேல் கீழே வேலை பார்த்தாங்க. தானியேல் அவ்வளோ பெரிய அதிகாரி, அதிகாரமுடைய ஒரு அதிகாரி. இப்படி இருந்தும் தானியேல் மேலே ஒரு குற்றமும் இல்லை. தானியேல் உண்மை உள்ளவராக இருந்தார். தேவனுக்கு முன்பாகவும் மனிதர்களுக்கு முன்பாகவும் உண்மையுள்ளவராக இருந்தார். அந்த தீர்மானம் பண்ணணும். ஆண்டவரே, நான் உங்களுக்கு முன்பாக உண்மையா, மனிதர்களுக்கு முன்பாக உண்மையா, நீர் எனக்கு கொடுத்திருக்கிற அந்த வேலையில், நீர் எனக்கு கொடுத்திருக்கிற அந்த பொறுப்பில் நான் உண்மையாக இருப்பேன். அப்படின்னு தீர்மானம் பண்ணுங்க. உங்களுடைய காரியம் ஜெயமாக இருக்கும். ஆவியானவர்களுக்கு அந்த தீர்மானத்தை நிறைவேற்ற பலன் தருவார். உங்களை ஜெயமாக கர்த்தர் வைத்திருப்பார். உங்களுடைய காரியம் ஜெயமாக இருக்கும். 5வது காரியம் தானியேலோட வாழ்க்கையில் நம்ம பார்க்கும் பொழுது, தானியேல் மனிதர்களுக்கு அதிகாரியாக இருந்தும் தேவனுக்கு முன்பாக தம்மை தாழ்த்தினார். தானியேல் அதிகாரியாக இருந்தோம், மனிதர்கள் முன்பாக பெரிய அதிகாரி தானியேல். ஆனால் தேவனுக்கு முன்பாக எப்பொழுதும் போல தன்னை தாழ்த்தினார். இதான் நம்மளை ஆண்டவர் ராஜாவாக வைத்தாலும் சரி, பெரிய அதிகாரியாக வைத்தாலும் சரி, உயர்ந்த அதிகாரியாக வைத்தாலும் சரி, தேவனுக்கு முன்பாக நம்மளை இருதயத்தை தாழ்த்தி, தேவனே இது உங்களுடைய கிருபை, நான் உண்மையே சார்ந்திருக்கேன், எனக்கு கிருபை தான். எந்த உயரத்தில் நீங்கள் வச்சாலும் நான் உண்மையே சார்ந்திருக்கணும், உண்மையே பற்றி கொண்டு இருக்கணும், இது உங்களுடைய கிருபை, என்னை தாழ்த்துறேன், என் வாழ்க்கையின் ராஜா நீங்கள் தான் அப்படின்னு சொல்லி நம்மளை தாழ்த்தும் பொழுது ஹல்லேலூயா, கர்த்தர் நம்மளை உயர்த்துவார். வேதம் ஹல்லேலூயா இவ்வாறாக சொல்கிறது. தானியேல் 10வது அதிகாரம் 12ஆம் வசனத்தில், அப்பொழுது அவன் என்னை நோக்கி, தானியேலே பயப்படாதே, நீ அறிவை அடைகிறதற்கும் உன்னுடைய தேவனுக்கு முன்பாக சிறுமைப்படுத்துகிறதற்கும் உன் மனதை செலுத்தின முதல் நாள் துவங்கி உன் வார்த்தைகள் கேட்கப்பட்டது, உன் வார்த்தைகள் நிமித்தம் நான் வந்தேன். தேவதூதன் அந்த தரிசனத்துக்குரிய அர்த்தத்தை சொல்லும்படிக்கு வரும்பொழுது தானியேலை நோக்கி பேசின இந்த வார்த்தை தானியேல் 10வது அதிகாரம் 12ஆம் வசனத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. அந்த இடத்துல சொல்றாரு, தானியேல் எப்படி தன்னை தாழ்த்தினார் தேவனுக்கு முன்பாக. அறிவை அடைகிறதற்கும் நீ அறிவை அடைகிறதுக்கும் உன்னுடைய தேவனுக்கு முன்பாக சிறுமைப்படுத்துகிறதுக்கும் உன் மனதை செலுத்தின முதல் நாள் துவங்கி உன் வார்த்தைகள் கேட்கப்பட்டது. தேவனுக்கு முன்பாக தானியேல்
தன்னை தாழ்த்துகிறார், தன் இருதயத்தை தாழ்த்தி தேவனையே எப்பொழுதும் சார்ந்து, எவ்வளோ பெரிய அதிகாரியாக இருந்தாலும் சரி, நீங்கள் எந்த உயரத்தில் வைத்தாலும் சரி, எந்த சிங்காசனத்தில் என்னை உட்கார வச்சாலும் சரி, நான் உமக்கு முன்பாக என்னை தாழ்த்தி உண்மையே சார்ந்திருப்பேன், உண்மையே தேடுவேன் அப்படின்னு சொல்லி தானியேல் தன்னை தாழ்த்துகிற மனிதனாக இருந்தார். அதிகாரியாக இருந்தாலும் தன்னை தாழ்த்துகிற மனிதனாக, எந்த உயரத்தில் வைத்தாலும் தன்னை தேவனுக்கு முன்பாக தாழ்த்துகிற மனிதனாக இருந்தார். தேவனையே சார்ந்து வாழ்கிற மனிதனாக இருந்தார். வேதம் இவ்வாறாக சொல்கிறது. யாக்கோபு 4:10 எடுத்து வாசித்தோமானால், கர்த்தருக்கு முன்பாக தாழ்மைப்படுங்கள், அப்பொழுது அவர் உங்களை உயர்த்துவார். கர்த்தருக்கு முன்பாக தாழ்மைப்படுங்கள், அப்பொழுது அவர் உங்களை உயர்த்துவார். இங்கே கர்த்தரையே சார்ந்து எல்லா சூழ்நிலையிலும் எந்த உயர்வு வந்தாலும், எந்த மேன்மை கர்த்தர் கொடுத்தாலும், நீங்கள் கர்த்தரையே சார்ந்து, நான் உண்மையே சார்ந்திருப்பேன், முன்பாக நான் உண்மையே சார்ந்திருப்பேன், தாழ்மையோடு உண்மை நோக்கி பார்ப்பேன் என்று நீங்கள் அவரையே சார்ந்து கர்த்தருக்கு முன்பாக தாழ்மைப்படும் பொழுது, அவரையே சார்ந்து அவரையே நோக்கி பார்க்கும் பொழுது கர்த்தர் உங்களை உயர்த்துவார். உங்களுடைய காரியம் ஜெயமாக இருக்கும். அடுத்த காரியம், தானியேல் தேவனையும் தேவனுடைய இருதயத்தையும் அறிந்தவராக இருந்தார். தானியேல் தேவனையும் தேவனுடைய இருதயத்தையும் அறிந்தவராக இருந்தார். தானியேல் 2வது அதிகாரம் 20வது வசனத்திலிருந்து 23வது வசனத்தை நீங்கள் வாசித்து பார்த்தீர்களானால், பின்பு தானியேல் சொன்னது, தேவனுடைய நாமத்துக்கு என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களில் ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஞானமும் வல்லமையும் அவருக்குரியது. அவர் காலங்களையும் சமயங்களையும் மாற்றுகிறவர், ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்துகிறவர், ஞானிகளுக்கு ஞானத்தையும் அறிவாளிகளுக்கு அறிவையும் கொடுக்கிறவர். அவரே ஆழமும் மறைபொருளுமானதை வெளிப்படுத்துகிறவர். இருளில் இருக்கிறதை அவர் அறிவார், வெளிச்சம் அவரிடத்தில் தங்கும். என் பிதாக்களின் தேவனே, நீர் எனக்கு ஞானமும் வல்லமையும் கொடுத்து நாங்கள் உம்மிடத்தில் வேண்டிக் கொண்டதை இப்பொழுது எனக்கு அறிவித்து ராஜாவின் காரியத்தை எங்களுக்கு தெரிவித்தபடியினால் உம்மை துதித்து புகழுகிறேன். அதே மாதிரி தானியேல் 2வது அதிகாரம் 28வது வசனத்தை வாசிக்கும் பொழுது, மறைபொருட்களை வெளிப்படுத்துகிற பரலோகத்தில் இருக்கிற தேவன் கடைசி நாட்களில் சம்பவிப்பதை ராஜாவாகிய நேபுகாத்நேச்சாருக்கு தெரிவித்திருக்கிறார். உம்முடைய சொப்பனமும் படுக்கையின் மேல் உம்முடைய தலையில் உண்டான தரிசனங்களும் என்னவென்றார். ஸோ இங்கே நம்ம பார்க்கிறோம், இந்த வேத பகுதியில் தானியேல் 2வது அதிகாரம் 20லேருந்து 23 வசனங்கள், தானியேல் 2வது அதிகாரம் 28 வசனங்கள். இங்கே வேத பகுதியில் பார்க்கிறோம், தானியேல் தேவனை அறிந்தவராக, தேவனுடைய இருதயத்தை அறிந்தவராக, தேவனை அறிந்தவராக இருந்தார். தேவனை நம்ம எப்போ அறிய முடியும், தேவனுடைய இருதயத்தை எப்போ நம்ம அறிந்து கொள்ள முடியும்னா, தேவ ஆவியானவரால் நடத்தப்படும் பொழுது தான் தேவனுடைய இருதயத்தை அறிந்து கொள்ள முடியும். ஆவியானவரே பிதாவின் ஆழங்களை ஆராய்ந்து அறிகிறவர். அல்லேலூயா. ஆராய்ந்து அறிந்து வைத்திருக்கிறவர். பிதாவின் ஆழங்களை, தேவனுடைய இருதயத்தின் ஆழங்களை நம்ம அறிந்து கொள்வது தேவ ஆவியானவரால் மாத்திரம் நம்ம அறிந்து கொள்ள முடியும். தேவனை குறித்தும் தேவனுடைய இருதயத்தை குறித்தும் நம்ம ஆழமாக அறிந்து கொள்ளணும்னா பரிசுத்த ஆவியானவர் தான் அதை வெளிப்படுத்தணும். ஸோ தேவ ஆவியானவரால் நம்ம நடத்தப்படும் பொழுது தேவனுடைய இருதயத்தை குறித்தும் தேவனை குறித்தும் நாம் நன்கு அறிந்தவர்களாக, அவரை புரிந்து கொள்ளுகிறவர்களாக, அவரை இன்னும் ஆழமாக அறிகிறவர்களாக நம்ம இருப்போம். அல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவரால் நடத்தப்பட நீங்கள் தீர்மானப்படுங்க. ஆண்டவரே, நான் உம்மால் நடத்தப்படணும், தேவனுடைய இருதயத்தை, உம்முடைய இருதயத்தை இன்னும் ஆழமாக அறிந்து கொள்ளணும், உண்மை குறித்து இன்னும் ஆழமாக அறிந்து கொள்ளணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் தீர்மானம் பண்ணுங்க. ஆண்டவர்கிட்ட கேளுங்க. கர்த்தர் பரிசுத்த ஆவியானவர் உங்களை அவருடைய இருதயத்தை, பிதாவின் இருதயத்தை, இயேசுவின் இருதயத்தை இன்னும் ஆழமாக அறிந்து கொள்ள, அவரை குறித்து இன்னும் ஆழமாக அறிந்து கொள்ள கர்த்தர் உங்களை நடத்தி செல்வார். அல்லேலூயா. அந்த கிருபைகளை தருவார், அந்த வெளிப்பாடுகளை தருவார். அல்லேலூயா. தேவனை அறிந்து கொள்ளணும். தானியேல் தேவனையும் தேவனுடைய இருதயத்தையும் அறிந்தவராக இருந்தார். இது எப்போ நடக்கும்? தேவ ஆவியானவரால் நடத்தப்படும் பொழுது இதெல்லாம் நடக்கும். நீங்கள் ஆவியானவர்கிட்ட கேட்கணும், உங்களுடைய இருதயத்தை இன்னும் ஆழமாக அறிஞ்சு கொள்ளணும். ஆவியானவரே, உண்மை இன்னும் அறிந்து கொள்ளணும். கேட்கும் பொழுது
ஆவியானவர் இன்னும் அந்த தாகத்தை அதிகப்படுத்தி இன்னும் ஆழமாக அவங்களை வெளிப்படுத்துவார். அவரை நீங்கள் புரிஞ்சு கொள்வீங்க. அல்லேலூயா. உங்களுடைய காரியம் நிச்சயமாயிருக்கும். தானியேல், அடுத்த காரியம், தானியேல் அவரோடு கூட இருந்தவர்களை தேவனுடைய வழிகளில் நடக்க, தேவனை நோக்கி விண்ணப்பம் பண்ண வழி நடத்துகிறவராக இருந்தார். தானியேல் எப்படிப்பட்டவராக இருந்தாரா? அவர் கூட இருக்கிறவர்களையும் தேவனுடைய வழிகளில் நடத்துகிறவராக, தேவனை நோக்கி விண்ணப்பம் பண்ண அவர்களை பலப்படுத்துகிறவராக, அவர்களை என்கரேஜ் பண்ணுகிறவராக இருந்தார், உற்சாகப்படுத்துகிறவராக இருந்தார். வேதத்தில் தானியேல் 2வது அதிகாரம் 17-18 வசனங்களை வாசிக்கும் பொழுது, பின்பு தானியேல் தன் வீட்டுக்கு போய் தானும் தன் தோழரும் பாபிலோனின் மற்ற ஞானிகளோடு கூட அழியாதபடிக்கு இந்த மறைபொருளை குறித்து பரலோகத்தின் தேவனை நோக்கி இரக்கம் கேட்கிறதற்காக அனனியா, மீஷாவேல், அசரியா என்னும் தன்னுடைய தோழருக்கு இந்த காரியத்தை அறிவித்தான். நம்ம பார்த்தபடி நேபுகாத்நேச்சாருடைய சொப்பனத்தை குறித்து வெளிப்பாடு தெரிவதற்கு தானியேல் வீட்டுக்கு போன என்ன சொல்றாரு? தன்னுடைய நண்பர்களுக்கு தேவனை நோக்கி விண்ணப்பம் பண்ணுங்க, இந்த காரியம் வெளிப்படுறதுக்கு தேவனை நோக்கி விண்ணப்பம் பண்ணுங்கன்னு சொல்லி உற்சாகப்படுத்துறாரு. அல்லேலூயா. நீங்களும் உங்கள் கூட இருக்கிறவங்கள தேவனுடைய வழிகளில் நடக்க, தேவனுடைய வழிகளில் நடக்க, தேவனுடைய காரியங்களில், ராஜ்யத்தின் காரியங்களில் நடக்க, தேவனோட உறவில் இன்னும் அவங்க ஆழமாக அவங்களுடைய வாழ்க்கையில் நடக்க நீங்கள் உற்சாகப்படுத்துகிறவர்களாக, தேவனுக்குள்ளே அவங்களை நடத்துகிறவர்களாக நீங்கள் இருக்கணும். உங்களுடைய சாட்சிகளெல்லாம் சொல்லி, உங்களுடைய வாழ்க்கையில் கர்த்தர் செய்த நன்மைகள் எல்லாம் சொல்லி, நீங்கள் எப்படி கர்த்தரோடு அந்த உறவில் இன்னும் ஆழமாக போகிறீங்க, ஆவியானவரை எப்படி நீங்கள் அறிஞ்சு கொண்டீங்க, இன்னும் அந்த ஆவிக்குரிய ரகசியங்களை சொல்லி, சத்தியங்களை சொல்லி, உங்கள் கூட இருக்கிறவர்களையும், உங்களுடைய நண்பர்கள், உறவினர்கள், உங்களுடைய சகோதர சகோதரிகள் எல்லாரையும் தேவனுடைய வழிகளில் நடக்க, தேவனை நோக்கி விண்ணப்பம் பண்ண, அவர் ஆராதிக்க நீங்கள் அவர்களை உற்சாகப்படுத்துவர்களாக இருக்கணும். அல்லேலூயா. உற்சாகப்படுத்துவர்களாக இருக்கணும், அவர்களை வழிநடத்துவர்களாக இருக்கணும். அல்லேலூயா. 1949, 1952 ஆண்டுகளில் ஹெப்ரட்டிஸ் அப்படின்னு ஒரு தீவில் நடந்த ஒரு பெரிய எழுப்புதலை குறித்து நம்ம பார்ப்போம். இங்கே ஸ்காட்லாந்து தேசத்தில் ஹெப்ரட்டிஸ் என்கிற அந்த தீவுகளில் 2 சகோதரிகள், அந்த 2 சகோதரிகள் பெயர் என்னன்னா பெக்கி ஸ்மித், கிறிஸ்டின் ஸ்மித். இந்த பெக்கி ஸ்மித் 84 வயசு, கிறிஸ்டின் ஸ்மித் 82 வயசு. இந்த 2 பாட்டிகளும், இந்த 2 சகோதரிகள், இவங்க 2 பேரும் ஜெபம் பண்ணுறாங்க. அவங்க இந்த தேசத்தில் ஏசாயா 44:3 வசனத்தை வைத்து இந்த தேசத்தில் ஒரு பெரிய எழுப்புதல் வரணும், ஜனங்கள் ரட்சிக்கப்படணும், விடுவிக்கப்படணும், ஆவியானவருடைய ஒரு பெரிய அசைவு வரணும்னு சொல்லி இந்த 2 வயதான சகோதரிகள், பெக்கி ஸ்மித், கிறிஸ்டின் ஸ்மித், இவங்க 2 பேரும் ஜெபிக்கிறாங்க. இந்த ஜெபிச்சு அந்த இடத்துல டங்கன் கேம்பல் அப்படின்ற ஒரு இவாஞ்சலிஸ்ட்டை கூப்பிடலாம் அப்படின்லாம் பிளான் பண்ணுறாங்க, கூட்டங்கள் நடத்தலாம் இப்படி வைராக்கியமாக அந்த தேசத்துக்காக ஜெபிக்கிறாங்க. இந்த வயதான இந்த சகோதரிகள் 2 பேர். என்ன நடக்குதுன்னு பார்த்தா, ஒரு பெரிய ஒரு எழுப்புதல் அந்த ஹெப்ரடிஸ் தீவில் இவர்களுடைய ஜெபத்தை கேட்டு கர்த்தர் பெரிய எழுப்புதல் அந்த தேசத்தில் அனுப்புகிறார், அந்த இடங்கள் அனுப்புகிறார். 1949 1952 நடந்த இந்த ஒரு காரியம் பெரிய எழுப்புதல் நடத்துகிறார். அநேக மதுபான கூடங்கள் மூடப்படுகிறது, குற்றங்கள் எல்லாம் குறைஞ்சிருது, குற்றங்களே இல்லாமல் போயிடுது. அந்த முழு தீவே ரட்சிப்புக்குள்ளே வந்துடுது. அந்த ஆத்மாக்கள் எல்லாம் ரட்சிப்புக்குள்ளே வந்துடுறாங்க. முழு தீவே, இங்கே இருக்கிற எல்லா ஆத்மாக்களும் தேவன் ராஜ்யத்தில் சேர்க்கப்படுறாங்க. அப்படிப்பட்டதான ஒரு பெரிய எழுப்புதல்
கர்த்தர் அந்த 2 சகோதரிகள், பெக்கி ஸ்மித் 84 வயசு, கிறிஸ்டின் ஸ்மித் 82 வயசு, இவர்களை கொண்டு கர்த்தர் ஒரு பெரிய எழுப்புதல் அந்த தீவில் கட்டளையிடுறார். அன்பான சகோதர சகோதரி, உங்கள் ஜெபத்தை கேட்பாருங்க கர்த்தர். உங்கள் ஜெபத்தை கேட்டு அற்புதம் செய்வாருங்க. உங்கள் விண்ணப்பத்தை கேட்டு உங்களுடைய பட்டணத்தை, உங்களுடைய தேசத்தை கர்த்தர் ஒரு பெரிய எழுப்புதலை கட்டளையிடுவார். அந்த ஆத்துமாக்கள் விடுவிக்கப்படுவாங்க, ரட்சிக்கப்படுவாங்க. நீங்கள் பண்ணுகிற அந்த ஜெபம் கர்த்தர் கேட்கிறார். உங்களுடைய சொந்தங்களுக்காக, உங்களுடைய சகோதரர்களுக்காக, உங்களுடைய குடும்பத்தாருக்காக நீங்கள் ஜெபிக்கிறீங்களா, உங்கள் நண்பர்களுக்காக ஜெபிக்கிறீங்களா, உங்கள் தேசத்துக்காக ஜெபிக்கிறீங்களா, அந்த எல்லா ஜெபத்தையும் கேட்டு கர்த்தர் அந்த ஆத்துமாக்கள் எல்லாம் ரட்சிப்புக்குள்ள வருவதற்கு சூழ்நிலைகளை உருவாக்குவார். பெரிய எழுப்புதலை கர்த்தர் உங்கள் ஜெபத்தின் மூலமாய் கட்டளையிடுவார். இடைவிடாமல் ஜெபிங்க, இடைவிடாமல் ஜெபிங்க. கர்த்தர் ஒரு பெரிய எழுப்புதலை கட்டளையிடுவார். தானியேல் அவரோடு கூட இருந்தவர்களை தேவனுடைய வழியில் நடக்க, தேவனை நோக்கி பார்த்து விண்ணப்பம் செய்ய, ஆராதிக்க உற்சாகப்படுத்துகிறவராக இருந்தார், வழி நடத்துகிறவராக இருந்தார். நீங்கள் அப்படிப்பட்டதா உங்கள் கூட இருக்கிறவங்கள தேவனுடைய வழிகளில் நடக்க, தேவனை நோக்கி பார்க்க, ஆராதிக்க, விண்ணப்பம் செய்ய, தேவனுடைய உறவில் இன்னும் ஆழமாக அவங்களை நடத்த நீங்கள் ஒரு வழி நடத்துவர்களாக இருக்கணும். உங்கள் சாட்சிகளை பகிர்கிறவர்களாக இருக்கணும், உற்சாகப்படுத்துவர்களாக இருக்கணும். கர்த்தர் உங்களை ஜெயமாய் வைப்பார். அல்லேலூயா. அடுத்த காரியம், தானியேல் கர்த்தருக்குள் தைரியசாலியாக இருந்தார். தானியேல் கர்த்தருக்குள்ள தைரியசாலியாக இருந்தார். தானியேல் 6வது அதிகாரம் 22வது வசனத்தில், சிங்கங்கள் என்னை சேதப்படுத்தாதபடிக்கு தேவன் தம்முடைய தூதனை அனுப்பி அவைகளின் வாய்களை கட்டி போட்டார் என்று தானியேல் சொல்றாரு. சிங்கங்கள் முன்பாக நின்றா என்ன, என் தேவன் என் பட்சத்தில் இருக்கிறார். அதான் தானியேலுடைய வாழ்க்கை. சிங்கங்கள் என்னை பட்சிக்காது, சிங்கங்கள் என்னை சேதப்படுத்த முடியாது, என் தேவன் என் பட்சத்தில் நிற்கிறார். தேவ ஆவியானவரால் நீங்கள் நடத்தப்படும் போது தேவ ஆவியானவர் உங்களுக்கு ஒரு தைரியத்தை கொடுப்பார். எந்த சூழ்நிலையை பார்த்தோம், பட்சிக்கிற சிங்கம் போல முன்பாக அந்த சூழ்நிலை நின்றாலும், மெடிக்கல் ரிப்போர்ட் பயமுறுத்துறது போல நின்றாலும், அதை பார்த்து நீங்கள் சொல்லுவீங்க, தேவனின் பட்சத்தில் இருக்கிறார். இந்த மெடிக்கல் ரிப்போர்ட் நார்மலாக மாறும், இந்த சூழ்நிலை மாறும், இந்த பொருளாதார கஷ்டம் மாறும், இந்த கடன் என்னை விட்டு போகும், என்னோட வாழ்க்கை மாறும் அப்படின்னு நீங்கள் சொல்லுவீங்க. கர்த்தர் அந்த மாதிரி ஒரு தைரியத்தை உங்களுக்கு கொடுப்பார். அந்த தைரியம் அந்த விசுவாசத்தினால வரும். ஆவியானவரால் நடத்தப்படுகிறனால அந்த விசுவாசம் வரும், அந்த தைரியம் வரும். எதிராக இருக்கிற எல்லா சிங்கங்களின் வாய்களை கர்த்தர் கட்டி போடுவார். தேவ ஆவியானவரால் நடத்தப்பட தீர்மானம் பண்ணுங்க, ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே, அந்த தைரியத்தை எனக்கு தாங்கன்னு சொல்லுங்க. நிச்சயமா தருவார். பரிசுத்த ஆவியானவர் தருவார், நிச்சயமா தருவார். உங்களுடைய வாழ்க்கை ஜெயமாக இருக்கும். அடுத்த காரியம், தானியேல் தேவனுடைய வெளிப்பாடுகள் நிறைந்த மனிதனாக இருந்தார். தானியேல் 1வது அதிகாரம் 17வது வசனத்தில் நம்ம பார்க்கிறோம், இந்த 4 வாலிபருக்கும் தேவன் சகல எழுத்திலும் ஞானத்திலும் அறிவையும் சாமர்த்தியத்தையும் கொடுத்தார். தானியேலை சகல தரிசனங்களையும் சொப்பனங்களையும் அறியத்தக்க அறிவுள்ளவனாக்கினார். தானியேல் 7வது அதிகாரம் 1வது வசனத்தில் பார்க்கிறோம், பாபிலோன் ராஜாவாகிய பெல்சாசாரின் 1ஆம் வருஷத்திலே தானியேல் ஒரு சொப்பனத்தின் தன் படுக்கையின் மேல் தன் தலையில் தோன்றின தரிசனங்களையும் கண்டான். பின்பு அவன் அந்த சொப்பனத்தை எழுதி காரியங்களின் தொகையை விவரித்தான். தானியேல் 8வது அதிகாரம் 1வது வசனம், தானியேலாகிய எனக்கு முதலில் காண்பிக்கப்பட்ட தரிசனத்துக்கு பின்பு ராஜாவாகிய பெல்சாசார் ராஜபாரம் பண்ணின 3ஆம் வருஷத்திலே வேறொரு தரிசனம் எனக்கு காண்பிக்கப்பட்டது.
தானியேல் 8வது அதிகாரம் 15 16 வசனங்கள். தானியேலாகிய நான் இந்த தரிசனத்தை கண்டு அதன் பொருளை அறிய வகை தேடுகையில், இதோ மனுஷ சாயலான ஒருவன் எனக்கு எதிரே நின்றான். அன்றியும் காபிரியேலே, இவனுக்கு தரிசனத்தை விளங்க பண்ணென்று ஊழாயின் மத்தியிலே கூப்பிட்டு சொல்லுகிற ஒரு மனுஷ சத்தத்தையும் கேட்டேன். தானியேல் 10வது அதிகாரம் 7-8 வசனங்கள். தானியேலாகிய நான் மாத்திரம் அந்த தரிசனத்தை கண்டேன், என்னோடு இருந்த மனுஷரோ அந்த தரிசனத்தை காணவில்லை. அவர்கள் மிகவும் நடுங்கி ஒளிந்து கொண்டார்கள். நான் தனித்து விடப்பட்ட அந்த பெரிய தரிசனத்தை கண்டேன். என் வெள்ளெல்லாம் போயிற்று, என் உருவம் வாடி போயிற்று, திடனற்று போனேன். தானியேல் 10வது அதிகாரம் 14வது வசனம். இப்பொழுது கடைசி நாட்களில் உன் ஜனங்களுக்கு சம்பவிப்பதை உனக்கு தெரிய பண்ணும்படிக்கு வந்தேன். இந்த தரிசனம் நிறைவேற இன்னும் நாள் செல்லும் என்றான். ஸோ இந்த வேத வார்த்தைகளை நீங்கள் தியானித்து பாருங்கள். நான் சொன்ன வேத வார்த்தைகளை நீங்கள் பார்க்கும் பொழுது தானியேல் வெளிப்பாடுகள் நிறைந்த மனுஷனாக இருந்தார். அல்லேலூயா. தரிசனங்கள் சொப்பனங்கள்லாம் பார்க்க ஆரம்பித்தார். வரும் காரியங்களை குறித்து கர்த்தர் காண்பிக்க ஆரம்பித்தார். இப்பொழுது நான் சொல்லுகிறேன், நீங்கள் இடைவிடாமல் தேவனை நோக்கி விண்ணப்பம் பண்ணும் பொழுது, தேசத்துக்காக, உங்களை சுற்றி இருக்கிற ஜனங்களுக்காக, உங்கள் குடும்பத்தாருக்காக, உங்கள் நண்பர்களுக்காக நீங்கள் விண்ணப்பம் செய்யும் பொழுது உங்களுக்கு என்ன வரும்னா வெளிப்பாடுகளை கர்த்தர் கொடுப்பார். அல்லேலூயா. வரும் காரியங்களை குறித்து வெளிப்பாடுகளை கொடுப்பார். உங்களுடைய சுற்றி இருக்கிற அந்த நபர்களை குறித்து, அவங்க வாழ்க்கையை குறித்து வெளிப்பாடுகளை கொடுப்பார். அவர்களுக்காக விண்ணப்பம் பண்ணும்படிக்கு பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு ஏவுதலை கொடுப்பார். அல்லேலூயா. வெளிப்பாடுகள், தரிசனங்கள், சொப்பனங்கள் கர்த்தர் வெளிப்படுத்துவார். தானியேலுடைய வாழ்க்கை அப்படிப்பட்டதாக இருந்தது. வெளிப்பாடுகள் உள்ள மனிதனாக இருந்தார். எனக்கு வெளிப்பாடுகளுக்காக நீங்கள் வாஞ்சிக்கிறீங்களா? தரிசனங்களை, சொப்பனங்களை, வரும் காரியங்களை கர்த்தர் எனக்கு வெளிப்படுத்தணும், பேசணும் அப்படின்னு வாஞ்சிக்கிறீங்களா? தானியேலை போல தேசத்துக்காக விண்ணப்பம் பண்ணுகிற மனிதனாக, மனுஷியாக நீங்கள் இருங்க. தீர்மானம் பண்ணுங்க. தேசத்துக்காக, சுற்றியுள்ளவர்களுக்காக, ஜனங்களுக்காக, உங்கள் குடும்பத்தாருக்காக, நண்பர்களுக்காக விண்ணப்பம் பண்ணுகிறவர்களாக, இடைவிடாமல் விண்ணப்பம் பண்ணுகிறவர்களாக இருங்க. வெளிப்பாடுகளை கர்த்தர் கொடுப்பார். அல்லேலூயா. உங்கள் வாழ்க்கை ஜெயமாக இருக்கும். வெளிப்பாடுகள் நிறைந்த மனிதனாக, மனுஷியாக உங்களை கர்த்தர் மாற்றுவார். கர்த்தருடைய வெளிப்பாடுகளை பெற்றுக்கொள்வீங்க. தானியேலுடைய வாழ்க்கை அப்படிதான் இருந்தது. இந்த வேத வார்த்தைகளை நீங்கள் தியானித்து பாருங்க. அப்படி உங்களை மாற்றுவார். கர்த்தர் ஜெயத்தை கொடுப்பார். அடுத்து, தானியேல் இடைவிடாமல் தேசத்திற்காக ஜெபிக்கிறவராக இருந்தார். அல்லேலூயா. நாம் பார்க்கிறோம் அடுத்த காரியம், தானியேல் இடைவிடாமல் தேசத்திற்காக ஜெபிக்கிறவராக இருந்தார். அல்லேலூயா. வேதம் இவ்வாறு சொல்லுகிறது. அல்லேலூயா. தானியேல் 9வது அதிகாரம் 19வது வசனத்தில் இவ்வாறு எழுதப்பட்டிருக்கிறது. தானியேல் தேசத்துக்காக ஜெபிக்கிற, உம்முடைய நகரத்துக்கும் உம்முடைய ஜனத்திற்கும் உம்முடைய நாமம் தரிக்கப்பட்டிருக்கிறதே என்றேன். ஸோ தானியேல் விண்ணப்பம் பண்ணுறார். தானியேல் 9வது அதிகாரம் 19வது வசனத்தில் ஆண்டவரை நோக்கி, ஆண்டவரே கேளும், ஆண்டவரே மன்னியும், ஆண்டவரே கவனியும், என் தேவனே உம்முடைய நிமித்தமாக அதை தாமதியாமல் செய்யும், உம்முடைய நகரத்திற்கும் உம்முடைய ஜனத்திற்கும் உம்முடைய நாமம் தரிக்கப்பட்டிருக்கிறதே என்றேன். அல்லேலூயா. தானியேல் தேசத்திற்காக, ஜனத்திற்காக விண்ணப்பம் பண்ணுகிறவராக இருந்தார். இடைவிடாமல் விண்ணப்பம் பண்ணுகிறவராக இருந்தார். 2 நாளாகமும் 7வது அதிகாரம் 14வது வசனம் இவ்வாறாக சொல்லுகிறது. என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி ஜெபம் பண்ணி என் முகத்தை தேடி தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினால், அப்பொழுது பரலோகத்தில் இருக்கிற நான் கேட்டு அவர்கள் பாவத்தை மன்னித்து அவர்கள் தேசத்துக்கு சேமத்தை கொடுப்பேன். அல்லேலூயா. தானியேல் தன்னை தாழ்த்தி தேசத்துக்காக, ஜனங்களுக்காக விண்ணப்பம் பண்ணுகிறவராக இருந்தார். நீங்களும் தேசத்துக்காக ஜெபிக்க, விண்ணப்பம் பண்ண, ஜனங்களுக்காக விண்ணப்பம் பண்ண தீர்மானம் பண்ணணும். தேவ ஆவியானவர் உங்களை நடத்துவார். உங்களுடைய விண்ணப்பம் மூலமாக தேவன் தேசத்தில் ஒரு பெரிய மாற்றத்தை உண்டு பண்ணுவார். உங்கள் வாழ்க்கை ஜெயமாக இருக்கும். அல்லேலூயா. இன்றும் நான் சொல்லுகிறேன், நீங்கள் உங்களுடைய நண்பருக்காகவோ உங்களுடைய குடும்பத்தாருக்காகவோ விண்ணப்பம் பண்ணி கொண்டு இருக்கலாம். அவர்கள் எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் கர்த்தர் அவர்களை ஒரு சாட்சியாய் மாற்ற வல்லவராக இருக்கிறார். வேத வார்த்தை சொல்லுகிறது, எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற மெய்யான ஒளி
இயேசு மாத்திரம்தான். அவரால் எந்த மனுஷனையும் பிரகாசிக்க பண்ண முடியும், எந்த மனுஷனையும் சாட்சியாக நிறுத்த முடியும். ஹல்லேலூயா. நிச்சயமாக நீங்கள் விண்ணப்பம் பண்ணுகிற ஜெபிக்கிற அந்த மனிதரை கர்த்தர் மாற்றுவார், அவரை சாட்சியாக நிறுத்துவார். மனுஷனால் கூடாத காரியம் தேவனால் கூடும், தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. உங்களுடைய ஜெபங்கள் கர்த்தர் செவிகளுக்கு எப்பொழுதும் அவர் கேட்டுக்கொண்டு இருக்கிறார். நிச்சயமாக விடுதலை அனுப்புவார், நிச்சயமாக விடுதலை அனுப்புவார். 1994 ருவாண்டா என்ற ஒரு இடத்தில் அங்கு ஒரு மோசஸ் என்கிற ஒரு மனிதன் இருந்தார். அந்த மனிதன் எப்படிப்பட்ட மனிதனாக இருந்தார் என்றால், அங்கு ஒரு இனப்படுகொலை நடந்தது. அந்த இனப்படுகொலையில் இந்த மனிதன் ஒரு நிறைய பேரை கொலை செய்கிற மனிதனாக இருந்தார். ருவாண்டா என்ற பகுதியில் அநேக மனிதர்களை கொலை செய்து ஒரு கொடூரமான மனிதனாக இருந்த அந்த மனிதனை கர்த்தர் ஒரு ஊழியர் மூலமாக சுவிசேஷம் அந்த மனிதனுக்கு செல்லுபடி செய்தார். அந்த மனிதன் தன் வாழ்க்கையை இயேசுவுக்கு ஒப்பு கொடுத்தார். மனம் திரும்பி அந்த மனிதன் ரட்சிக்கப்பட்டு அந்த மனிதன் ஒரு ஊழியக்காரராக மாறினார். அல்லேலூயா. அத்தனை பேரை கொலை செய்த ஒரு மனிதனை கர்த்தர் ரட்சித்து ஒரு ஊழியக்காரனாக அவருடைய வார்த்தையை சுமந்து செல்கிற ஒரு பாத்திரமாக மாற்றினார். இன்றும் நான் சொல்லுகிறேன், நீங்கள் விண்ணப்பம் பண்ணுகிற உங்களுடைய குடும்பத்தார், உங்களுடைய நண்பர்கள், உங்களுடைய சகோதரர்கள் சகோதரிகள் யாராக இருந்தாலும் சரி, அவர்கள் எந்த நிலைமையில் இருந்தாலும் சரி, உங்கள் விண்ணப்பத்தின் மூலமாக கர்த்தர் அவர்களை விடுவித்து, அவர்களுக்கு ஒரு சூழ்நிலையை உருவாக்கி அவர்களை விடுவித்து, அவர் மனம் திரும்ப வாய்ப்பு கொடுத்து அவர்களை சாட்சியாக மாற பண்ணுவார். எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற மெய்யான மொழி இயேசு மாத்திரமே. தேவனால் எல்லாம் கூடும், மனுஷனால் கூடாத காரியம் தேவனால் கூடும். நிச்சயமாக நீங்கள் பார்ப்பீர்கள் அந்த சாட்சிகளை. அல்லேலூயா. சூழ்நிலை எவ்வளவு கொடியதாக இருந்தாலும் கர்த்தரால் மாற்ற முடியும். யோவான் 11ஆம் அதிகாரத்தில் பார்க்கிறோம், லாசரு மரித்து 4 நாட்கள் ஆகி கல்லறையில் பூட்டப்பட்ட நிலையில் அங்கு இயேசு அந்த லாசருவை, அந்த கல்லறையின் கல்லை புரட்டி லாசருவை உயிரோடு எழும்ப செய்து, எந்த மனிதர்கள் துக்கித்து அழுதார்களோ அவர்கள் முன்பாகவே உயிரோடு இருக்கிற மனிதனாக லாசருவை அங்கு நிறுத்தி அந்த ஜனங்கள் மகிழ்ந்து களி கூறும்படி செய்தார். எப்படிப்பட்ட சூழ்நிலையாக இருந்தாலும் சரி, இயேசுவால் மாற்ற முடியும். நிச்சயமாக நீங்கள் விண்ணப்பம் பண்ணுகிற அந்த மனிதர்களுடைய வாழ்க்கையில் கர்த்தர் சூழ்நிலையை மாற்றப் போகிறார். அல்லேலூயா. எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற ஒளி இயேசு. அல்லேலூயா. எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற ஒளி இயேசு. தேவனால் எல்லாம் கூடும், அவரால் கூடும், மனுஷனால் கூடாத காரியம் தேவனால் கூடும். ஒருவேளை உங்களுடைய பலவீனம், மெடிக்கல் ரிப்போர்ட்ஸ் ரொம்ப அப்நார்மலாக இருக்கலாம், டாக்டர் சொல்லியிருக்கலாம், இதுக்கப்புறம் வாய்ப்பு இல்லை, எங்களால் ஒன்றும் செய்ய முடியாது என்று சொல்லியிருக்கலாம். நான் சொல்லுகிறேன், இயேசுவால் எல்லாம் கூடும். மனுஷனால் கூடாது, தேவனால் கூடும். உங்கள் மெடிக்கல் ரிப்போர்ட் நார்மலாக மாறும், அது இயேசுவால் கூடும். அப்படி வல்லமையினால் கூடும், அவருடைய நாமத்தினால் கூடும். விசுவாசிங்க, இன்னைக்கு உங்கள் மெடிக்கல் ரிப்போர்ட் நார்மலாக மாறும். டாக்டர் கைவிட்டிருக்கலாம், ஆனால் இயேசு உங்களை கைவிட மாட்டார். நிச்சயமாகவே முடிவுண்டு. உங்கள் நம்பிக்கை வீண் போகாது. உங்கள் கடன் பிரச்சனை மாறும், பொருளாதார சூழ்நிலை மாறும். மனுஷனால் கூடாதது தேவனால் கூடும். நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் அற்புதம் செய்வார். நிச்சயமாக இயேசு அற்புதம் செய்வார். கண்ணீர் எல்லாம் துடைக்கப்படும். நீங்கள் உங்கள் குடும்பத்தாருக்காக, உங்கள் பிள்ளைகளுக்காக கண்ணீர் விட்டு செபித்து கொண்டு இருக்கலாம். கர்த்தர் மாற்றுவார் உங்கள் பிள்ளைகளை. கர்த்தர் உங்கள் சூழ்நிலைகளை மாற்றுவார். சாட்சியாக உங்கள் பிள்ளைகளை எழும்ப செய்வார். நீங்கள் ஜெபிக்கிறவர் மனிதர்களை கர்த்தர் மாற்றுவார், சாட்சியாக எழும்ப செய்வார். உங்கள் தேவைகளை எல்லாம் பார்த்துக்கொள்வார். யெகோவா ஈரே அவர். ஒரு எதிர்காலம் அவருடைய கையில் இருக்கிறது.
உயர்த்துவார், கனப்படுத்துவார், மேன்மைப்படுத்துவார். நன்மையான திட்டங்களை அவர் வைத்திருக்கிறார். சாட்சியாக, உயர்ந்த சாட்சியாக உங்களை நிறுத்துவார். நாம் இப்போ செபிப்போம். இயேசுவே நன்றி, இந்த வார்த்தைகளை தியானிக்க நீர் கொடுத்த கிருபைக்காய் நன்றி. தானியேலுடைய காரியம் ஜெயமாயிருந்தது. தேவ ஆவியானவரால் நடத்தப்பட்ட தானியேலுடைய காரியம் ஜெயமாயிருந்தது. அப்பா, இன்றும் இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு ஜனங்கள் மீதும் உங்களுடைய கிருபையின் கரம் இறங்கட்டும். அவங்க இருதயத்தில் இந்த வார்த்தைகள் கிரியை செய்யட்டும். பரிசுத்த ஆவியானவரே, நீங்கள் கிரியை செய்யுங்க. அவர்களை உமக்கென்று சாட்சியாக எழும்ப பண்ணுங்க. அப்பா, இன்று அவர்கள் தீர்மானம் பண்ணட்டும். அப்பா, ஆவியானவரே, நீங்கள் கிரியை செய்யுங்கப்பா. அவங்களை சாட்சியாக நிறுத்துங்கப்பா. இன்றும் கூட பலவீனத்தோடு இருக்கிறவர்கள் உங்களுடைய சுகத்தை இப்பொழுதே பெற்றுக்கொள்ளட்டும். சரீரம் முழுவதும் உங்களுடைய சுகமளிக்கிற வல்லமை பாயட்டும். எல்லா மெடிக்கல் ரிப்போர்ட்ஸும் நார்மலாக மாறட்டும் இயேசுவின் நாமத்தில். அப்பா, இயேசுவின் நாமத்தில் உங்களுடைய வல்லமை இறங்கட்டும், உங்களுடைய விடுதலை இறங்கட்டும். எல்லா கட்டுகளும் உடையட்டும் இயேசுவின் நாமத்தில். அப்பா, பொருளாதார பிரச்சனைகள் எல்லாம் மாறட்டும், கடன் பிரச்சனைகள் மாறட்டும், வாசல்கள் திறக்கப்படட்டும், வேலை இல்லாதவர்களுக்கு வேலை வாய்ப்புகள், வேலைகள் கிடைக்கட்டும். ஆண்டவரே, சூழ்நிலை மாறட்டும், சூழ்நிலை மாறட்டும். மனுஷனால் கூடாது, தேவனால் கூடும். தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை என்று எழுதப்பட்ட வார்த்தையின்படி இயேசுவே உம்மால் கூடும். இயேசுவை நாமத்தில் உம்முடைய சமாதானத்தை உம்முடைய பிள்ளைகள் மேல் நான் பேசுகிறேன். ஷாலோம், உம்முடைய சமாதானம் உண்டாகட்டும். இவர்களை சாட்சியாக எழும்ப பண்ணுகிறபடி நான் நன்றி. இயேசு நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். பிரைஸ் தி லார்ட். தானியேலுடைய வாழ்க்கை ஜெயமாக இருந்தது. உங்களுடைய வாழ்க்கையும் ஜெயமாக மாறும். தேவ ஆவியானவரால் நடத்தப்படுவீர்கள், ஜெயமாக வாழ்வீர்கள். God bless you.